எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்துல நாம வந்து சீஸ் garlic bread எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது. குட்டி ரொம்ப கத்திட்டே இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி சீஸ் garlic bread பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் மாவு எடுத்துறோம். அந்த 2 கப் மாவை சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்க ஈஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1/2 டீஸ்பூன் உப்பை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே சுகர் வந்து 2 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அந்த சுகரை இங்கே சேர்த்துக்கிறேன். என்றைக்குமே நீங்கள் வந்து ஈஸ்ட்டையும் உப்பையும் சேர்க்கும்போது ஈஸ்ட்டுக்கு மேலே உப்போ இல்லை உப்புக்கு மேலே ஈஸ்ட்டோ போட்டுறாதீங்க. அப்படி போட்டால் அது வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கிறோங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே அடித்து வச்சுருக்க ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே 3 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அந்த உருக்கி வச்ச 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 1/2 கப்புக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வார்ம் மில்க்கு தான். அந்த வார்ம் மில்க்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பு சூடில் இருக்கணும், ரொம்ப சுட சுட இருக்கக்கூடாது. நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டோம் இல்லையா, இந்த சர்ஃபேஸில் கொஞ்சம் நான் இதில் மாவு தூவிக்கிறேன். இப்போ இதில் நான் மாவை நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மாவை நல்லா இழுத்து விடுங்க. இப்போ மாவை நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த பவுலுக்கு நான் அந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நான் இதை எப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஒரு வார்ம் பிளேஸில் 60 நிமிஷம் வச்சு எடுங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லாவே உப்பிட்டு வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன். சர்ஃபேஸில் மாவை போட்டுட்டு நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை இப்படி நல்லா விரித்து விடுங்க. இதை நான் அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு நம்ம எந்த ட்ரேயில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேக்கு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதே இது நீங்கள் வந்து இதை பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன ப்ரெட்டாக கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து பெருசாக ஒரே ப்ரெட்டாக தான் நான் மேக் பண்ணுறேன். நான் இந்த நைஃபை வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அதில் கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற கட்டில் தான் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். இப்போ நான் ஓவனை வந்து 400 டிகிரி ஃபேன் ஹீட்டுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நான் இங்கே ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன். மேலே நம்ம எக் வாஷ் கொடுத்துக்கலாம். லைட்டாக நமக்கு நல்ல கோல்டன் கலரில் கிடைக்கும் மேலே. இப்போ நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். இந்த உருக்கி வச்ச பட்டரில் நான் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே 5 பல்லு வெள்ளைப்பூடை எடுத்து அதை திருவி வச்சுருக்கேன். அதை திருவி வச்ச வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன். ஸோ இந்த மிக்சரை நல்லா கலந்துக்கிறங்க. வெள்ளைப்பூடை வந்து இது மாதிரி திருவி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு பட்டர் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எக் வாஷ் கொடுத்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பட்டர் மிக்சரை நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த பட்டர் மிக்சரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம நைஃபை வச்சுட்டு இந்த மாதிரி கோடு திருப்பி போட்டுக்கலாம். அந்த லைனில் வந்து அந்த பட்டர் மிக்சர் எல்லாமே உள்ளே இறங்கணும். இப்போ நான் இங்கே வந்து சீஸ் ஸ்டிக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் mozzarella சீஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைனாக வச்சு விட்டுடலாம். சீஸ் வச்சதுக்கப்புறம் சீஸை இந்த மாதிரி லைட்டாக உள்ளக்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம 400 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓவன் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் உள்ளக்க 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம்.
இப்போ ரொம்ப டேஸ்டியான சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் பண்ணி வந்திருக்கு. சீஸ் என்ன அழகாக குக் ஆகி மெல்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் நம்ம சீஸ் வச்சுருந்தது லைனாக நல்லா குக் ஆகி கிடச்சிருக்கு. அதே போல் நான் இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் கார்லிக்கும் போட்டிருந்தேன். அந்த மனமும் பிரமாதமாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் விருந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.